ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் பல துன்பங்களுக்கு காரணமே உன் எண்ணங்கள் நேர்மறையாக இல்லாததுதான். உன் அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் பயம் என்ற ஒன்றிலிருந்து மட்டுமே பிறந்தது. பக்தி என்பது உன் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர உன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்ல. குடும்பம் என்பது குருவிக்கூடு மாதிரி. அதை அழகாக்குவதும் அழிப்பதும் விட்டு கொடுத்து போவதில்தான் உள்ளது. இதை விடுத்து உன் குடும்ப உறவுகளிடம் என் நேரமும் உன் வேலை சுமையால் கடுக்கடுவென்று பேசியே வீட்டிற்குள் நீ அறியாமலேயே தீய சக்திக்கு சிம்மாசனம் போட்டு உட்காரும் அளவிற்கு இடம் கொடுத்து விட்டாய். எது உண்மை? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதுதானே. ஏன் உன் உறவுகளானாலும் இறுதி வரை உன்னோடு பயணிக்கப் போவதும் இல்லை. எவர் ஒருவரும் உனக்கு உதவும் போவதில்லை. நான் ஒருவன் மட்டுமே நீ கூப்பிட்ட குரலுக்கு எங்கிருந்தாலும் அடுத்த க்ஷணமே ஓடி வரப்போகிறேன். உன் சிந்தை முழுவதும் நானானால் உன் துன்பங்கள் எல்லாம் காணாமல் ஓடுமே. வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு போனவரை நீ நினைத்து கொண்டிருந்தால் நீ குடும்ப பாரம் தாங்காமல் அழுகிறாய் என்று உடனே வரப்போகிறாரா? இல்லையே, மாறாக உன்னை பார்த்து உன் சூழலை பார்த்து உன் முன்னால் அழுதுவிட்டு சமாதானம் சொல்வதைப் போல் சொல்லிவிட்டு பின்னால் இருந்து சிரிக்கத்தானே போகிறார்கள். இப்படிப்பட்ட பொய்யான உறவுக்கு ஏன் நீ உன் உண்மையான கண்ணீரை வீணாக்குகிறாய் என்றுதான் எனக்கு புரியவில்லை. விட்டு போனவர் திரும்பி வர வேண்டும் என்று விதி இருந்தால் அன்று வரட்டும். அன்றும் என் பிள்ளை நீ உடனே ஏற்றுக்கொள்ளாமல் பழையதை சொல்லி சண்டை போடாமல் பின்பு உண்மையான அன்பு என்று நீ நினைத்தால் அதை விட்டுவிடாமல் ஏற்றுக்கொண்டு வாழ். பொய் என்று உன் மனம் சொன்னால் பொய்யிடம் சேர்ந்து வாழ்வதை விட தனிமையே மேல். தனிமையில்தான் நீ யார் என்ற உண்மையை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எது வந்தாலும் எது போனாலும் என் பிள்ளை, உன் முன்னேற்றம் எனக்கு மிகவும் முக்கியம். நீ யாரையும் நம்பாதே. தூற்றியவர்கள், சிரித்தவர்கள், வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டுமென்றே உன்னை தூண்டியவர்கள், இவர்களின் பேசிய வாய் அடங்க வேண்டாமா? காரணமே இல்லாமல் உன்னை பழி சொன்னவர் தன் தவறை உணர்ந்து உன்னை அண்ணாந்து பார்க்க வேண்டாமா? அவர் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டாமா? உன் ஆன்மா ஒளியிழந்து கிடக்கிறது. போனவர் திரும்பி வந்தால் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்ற குழப்பம் ஏற்பட்டால் அந்த க்ஷணம் என்னை நினை. என்னை கேட்காமல் எதையும் நீயாகவே செய்யாதே. உன்னில் இருந்து நான் நிச்சயம் உனக்கு நல்வழி காட்டுவேன். நீ யாருக்கும் தெரியாமல் தற்போது செய்து கொண்டிருக்கும் வேலை வெற்றி பெற மாற்றி யோசித்து கொண்டே இரு. வெற்றி உன் வசப்படும். என் கையை இறுக்க பிடித்து கொண்டு கர்ம வினையிலிருந்து வெளிவா. இன்னும் 2 நாட்களில் வரும் வியாழனுக்குள் உன் வாழ்க்கையே மாற்றும் சம்பவம் நடக்கவிருக்கிறது. உன் வீடு இனிதான் களை கட்டப் போகிறது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.